Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. கொலோசியர் 1:16. கொலோசியர் 1:16. ஏனென்றால் அவருக்குள் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். கவனிக்கிறீங்களா? எத்தனை முறை பாருங்க, அங்கே அவர் தலையாயிருக்கிறார், அவர் முதல்வராயிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. சபையாகிய சரீரத்திற்கு அவரே தலையானவர் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள், காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள், சிங்காசனங்கள் கர்த்தத்துவங்கள் துரைத்தனங்கள் அதிகாரம் சகலும் அவருக்கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். அப்போ அவர் தலை, நாம் சரீரமாய் இருக்கிறோம். 2:9-10 ஆகிய வசனங்கள். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். என்னவா இருக்கிறாரா? தலைவராய் அவர் இருக்கிறார். தலைவர்னு சொன்னால் தலை அவர்தான். இப்போ எபேசியர் 1:1 திருப்போம். 20 எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து, அதாவது பவுல் அப்போஸ்தலன் இங்கே அவர்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறார். விசுவாசிகளுக்காக என்ன ஜெபம் பண்ணுகிறார்? உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு சில காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். என்ன காரியங்களை புரிந்து கொள்ள வேணுமா? கிறிஸ்துவை தேவன் சிலுவையில் அறைந்து அவரை கொன்று அவரை மறுபடியும் உயிரோடு எழுப்பினதன் மூலமாக எதை நடப்பித்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். இதான் சபைக்காக அவர் ஜெபிக்கிற ஜெபம். சபையில் உள்ள ஜனங்களுக்கு அதை தாரன் இதை தாரன் ஜெபம் பண்ணல. ஏன்னா இதை தந்தால் மீதி எல்லாம் தானாக வரும்னு அவருக்கு தெரியும். அவருக்கு அதனால அதெல்லாம் லிஸ்ட் போட்டு அவர் ஜெபம் பண்ணிட்டுல. அவர் என்ன ஜெபம் பண்ணுறார்? மனக்கண்களை திறந்துள்ளங்க தாவே, நீர் அவர்களுக்காக மரித்து உயிரோடு எழுப்பினதன் மூலமாக அவர்களை எந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள், அவர்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட அதிகாரத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அவர் புரிந்து கொள்ள முடியாது. மனக்கண்களை திறந்தருளும் என்று அவர் ஜெபம் பண்ணுறார். அதனால தான் அப்படி சொல்லியிருக்கிறது. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். அப்போ கிறிஸ்துவை தலையாக தந்திருக்கிறார். சும்மா தலையாக தரல, அவர் தூக்கி எல்லா துரைத்தனங்கள் அதிகாரம் வல்லமை கர்த்தத்துவத்துக்கு மேலாக எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்து அவரை உயர்த்தி உன்னதங்களிலே உட்கார வைத்து கிறிஸ்துவை தலையாக தந்திருந்தாள். அப்படியே அடுத்த அதிகாரத்தில் 7 போயிட்டீங்கன்னா சொல்லியிருக்குது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட. அதாங்க, அவர் மட்டும் அங்கே உட்கார்ந்தில்ல. தலை அங்கே இருக்குது, கால் இங்கே இல்லை. தலை அங்கே இருக்குது, சரீரம் இங்கே இல்லை. தலை எங்கே இருக்குதோ அங்கே தான் சரீரமும் இருக்கிறது. அப்போ அவர் ஒரு பெரிய அந்தஸ்தோடு மரியாதையோடு உன்னதங்களிலே பிதாவுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் தலையாக இருக்கிறாரு, நாம் அவருடைய சரீரமாக இருக்கிறபடினாலே நாமும் அவரோட கூட உன்னதங்களிலே உட்காரும்படியாய் செய்யப்பட்டிருக்கிறோம், உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். இருக்கீங்களா? எத்தனை பேர் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? அநேகர் இதை புரிந்து கொள்ளவில்லை. இந்த விசுவாசியின் அதிகாரம் என்பது அங்கே தான் ஆரம்பிக்குது. நாம் எங்கே இருக்கிறோம், எந்த நிலைமையில் இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் என்பதிலே தான் ஆரம்பிக்கிறது. நீதிமொழிகள் 23 திருப்போம். நீதிமொழிகள் 23:7
அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஒரு மனுஷனுடைய நினைவுகள் எப்படியோ, எண்ணங்கள் எப்படியோ அப்படிதான் அவன் இருக்கிறான். as a man thinketh, ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக வந்திருக்குது. as a man thinketh so is he. உங்களை பற்றி எப்படி எண்ணுகிறீர்கள் நீங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, விசுவாசியின் அதிகாரத்தை பற்றி போதித்து வருகிறோம். ஆனால் இதெல்லாம் எதோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது? விசுவாசிகள் இன்றைக்கு தங்களுடைய உள்ளத்திலே, தங்களுடைய மனதிலே தங்களை குறித்து என்ன எண்ணுகிறார்கள், எப்படி எண்ணுகிறார்கள்? அவர்கள் எண்ணுகிறதை காட்டிலும் அவருடைய வாழ்க்கை மேன்மையானதாக இருக்க முடியாது. எண்ணுறதை காட்டிலும் பெட்டராக இருக்கவே முடியாதவர்கள் எப்படி எண்ணுகிறார்களோ அப்படித்தான் அவர்கள் இருக்க முடியும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நீங்கள் எப்படி எண்ணுகிறீர்களோ உங்களை குறித்து, கடவுளை குறித்து, உலகத்தை குறித்து, பிசாசை குறித்து, உங்களுக்கு வரும் போராட்டங்களை குறித்து, பிரச்சனைகளை குறித்து, நீங்கள் காண்கிற தொல்லைகளை குறித்து, நீங்கள் சந்திக்கிற எல்லா வாழ்க்கை பிரச்சனைகளை குறித்து நீங்கள் எப்படி எண்ணுகிறீர்கள், எப்படி எண்ணுகிறீர்களோ அப்படிதான் அணுகப் போகிறீர்கள். உங்களுடைய எண்ணம் ஒன்றும் உங்களுடைய அணுகுமுறை இன்னொன்றுமாக இருக்காது. whatever your thinking is, that will be your approach to your problem. உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் எப்படி அணுகுவீர்கள், உங்களுடைய எண்ணங்கள் எப்படியோ அப்படிதான் அணுக முடியும் ஒழிய வேற வழியில் அணுகவே முடியாது. ஆகவே தான் இந்த எண்ணம் முக்கியம். பாருங்க, எந்த எண்ணம்? நான் யார், நான் எங்கே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், நான் என்னவா இருக்கிறேன், அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற எண்ணம் ரொம்ப அவசியம். ஆனால் கிறிஸ்தவர்களுடைய எண்ணத்திலே ஒரு குறைபாடு இருக்குது. என்னன்னு சொன்னால், அவர்கள் சிலுவை வரைக்கும் வந்துட்டாங்க, சிலுவையை தாண்டி அவர்களால் போக அங்கேயே ஸ்டக் ஆகிட்டாங்க. அதை தாண்டி அவர்களால் போக முடியல. ஆனால் சிலுவையோட கதை முடிஞ்சிடல. அதுதாங்க பைபிளை சரியாக வாசித்து பார்க்கணும். சிலுவை உண்மை ரொம்ப அவசியம். சிலுவை இல்லாமல் மீட்பு கிடையாது, ரட்சிப்பு கிடையாது. ஆனால் சிலுவையோடு எல்லாம் முடிஞ்சிடல. சிலுவையை தாண்டி ஒரு சிங்காசனம் ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சிங்காசனம் ஒன்று இருக்கிறது. ஆகவே நாம் சிலுவையின் நிலையிலே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நாம் என்ன பண்ண வேணும்? சிலுவையிலிருந்து உயிரோடு எழுந்த கிறிஸ்துவை எண்ணி பார்க்க வேண்டும். அவர் இன்றைக்கு தொங்குகிற கிறிஸ்து அல்ல, அடிபட்டு மரித்து கிடக்கிற கிறிஸ்து அல்ல, உயிரோடு எழுந்து மகிமை பெற்ற கிறிஸ்துவாக பிதாவின் வலது பாரத்தில் வீற்றிருக்கிற கிறிஸ்துவாக இருக்கிறார். அங்கே அவரோடு கூட நாமும் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை எல்லாம் எண்ணி பார்த்து அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறவர்களாக நம்மை எண்ண வேண்டும். எத்தனை பேர் அந்த விதத்தில் இன்றைக்கு எண்ணுகிறீர்கள்? அப்படி எண்ணவில்லை என்றால் அவருடைய வேலையை இந்த பூமியிலே நாம் செய்ய முடியாது. அப்படி எண்ணவில்லை என்று சொன்னால் அவர் செய்ய விரும்புகிறதை அவருடைய சரீரமாகிய நாம் இந்த பூமியிலே செய்து முடிக்க முடியாது. நம்முடைய ஒத்துழைப்பு அவருக்கு தேவை. அவர் நமக்காக காத்திருக்கிறார், அவர் கிரியை செய்ய தயார். ஆனால் நம்மை அல்லாமல் அவர் கிரியை செய்ய முடியாது. இந்த உலகத்திலே நம்மை அதிகாரியாக வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே அதிகாரம் மனுஷனுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் நமக்காக காத்திருக்கிறார். ஆனால் விசுவாசிகளுடைய தவறான திங்கிங், இந்த திங்கிங் தான் நான் சொன்னேன் இல்லையா, திங்கிங் படி தான் வாழ்க்கை இருக்கும், திங்கிங் படி தான் உங்கள் அப்ரோச் இருக்கும். தவறான திங்கிங், தவறான எண்ணம் என்னன்னு சொன்னால், கர்த்தருடைய சித்தமானால் அது எப்படியும் நடக்கும், கர்த்தருடைய சித்தம் எதுவோ அது எப்படியோ நடக்கும் என்பது விசுவாசிகளுடைய தவறான எண்ணம். இந்த எண்ணம் மாறலைன்னா ஒன்றும் நடக்க போகிறதில்லை. அநேக விசுவாசிகள் 50 வருஷமாக யோசிச்சுட்டு வர்றாங்க, கர்த்தருடைய சித்தம்னா அது நடக்கும் அப்படின்னு. நடக்கவே இல்லை, கொஞ்சம் கூட யோசித்து பார்க்க மாட்டாங்க. 50 வருஷமாக காத்திருக்குமே ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்க மாட்டேங்கிறது யோசித்து பார்க்குறதே கிடையாது. கர்த்தருடைய சித்தமானா நடக்கும், சித்தமானா நடக்கும்ன்றாங்க. சித்தமானா நடக்க போகிறதில்ல. அவருடைய சித்தம் எப்படி இந்த பூமியில் நிறைவேற போகிறது? யாராவது ஒரு மனுஷன் அவன் தன்னுடைய அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று சொல்லி அவன் முதலாக அந்த விதமான ஒரு ஜெபத்தில் ஆரம்பித்து, அப்படிப்பட்ட ஒரு முயற்சியில் ஆரம்பித்து தேவனோடு கைகோர்த்து கொண்டு அவருடைய சரீரமாகிய சபை என்பதை அவன் அங்கீகரித்து, தலைக்குள்ள அதிகாரம் சரீரமாகிய சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அங்கீகரித்து அவன் அப்படி செயல்படும் போதுதான் தேவனுடைய சித்தம் இந்த பூமியிலே நிறைவேற்றப்படும். இல்லைன்னா நிறைவேற்றப்படவே முடியாது. கர்த்தருடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ நிறைவேற்றப்பட போகிறது? நீங்கள் என்றைக்கு அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து அறிந்து அதற்காக வேண்டிக் கொண்டு, அதுக்கு உங்களுடைய பங்கு என்ன, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் தான் சரீரம், நீங்கள் இந்த பூமியில் இருக்கிறீங்க, இந்த பூமியில் அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்து உங்களுடைய பகுதியை நீங்கள் செய்யும் போதுதான் தேவனுடைய சித்தம் இந்த பூமியிலே நிறைவேற்றப்படும். ஆகவே இன்றைக்கு விசுவாசியின் அதிகாரத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் 3 காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். 1,
அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரம் கொடுக்கப்பட வேணும், இல்லைன்னா அதிகாரமே கிடையாது. நம்ம சும்மா விசுவாசியின் அதிகாரம் கத்தி பிரயோஜனம் கிடையாது. அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? அத்தாரிட்டி ஹேஸ் டு பி கிவன். அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும். அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. கிறிஸ்துவுக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னா உடனே என்ன ஞாபகம் வரணும்? நான் கிறிஸ்துவுடைய சரீரம், அவர் தலை, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா எனக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தமாகிறது. அந்த அதிகாரத்தோடு தான் நான் இந்த உலகத்தில் செல்கிறேன், அந்த அதிகாரத்தோடு தான் வேலை செய்கிறேன், அந்த அதிகாரத்தோடு தான் ஊழியம் செய்கிறேன். அதனால தான் சொன்னார் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்றாரு? ஆதலால் நீங்கள் உலகம் எங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தாரி. எல்லா அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நீ போய் அங்கே போய் நீ போய் கஷ்டப்பட்டு இருக்காடுன்னு சொன்னாரா? கிடையாது. நீ போய் உலகமெங்கும் சென்று. உலகமெங்கும் சென்றுன்னா அப்போ செல்றதுக்கு எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். ஹலோ, செல்றதுக்கு டிக்கெட்டு காசு இருக்கும். உலகமெங்கும் டிக்கெட் இல்லாமல் சென்றுன்னு சொன்னாரா? இல்லை. உலகமெங்கும் சென்று எப்படி செல்வியோ தெரியாதுப்பா, நீ பார்த்துக்காத. ஆனால் நான் சொல்கிறேன் உலகமெங்கும் சென்று. அதிகாரம்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, உன்னை பற்றி எனக்கு தெரியாது, நீ ஏதோ உன்னால் முடிஞ்ச செய்யின்னு சொல்ல. சகல அதிகாரம் வானத்திலும் பூமியிலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஒன்றும் சொல்லலை. ஏன்னா அதில் புரிஞ்சுக்கணும் நம்ம. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம், அவர் நமக்குள் இருக்கிறார், அவர் தலை, நாம் சரீரமாக இருக்கிறோம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் அதை புரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஆவிக்குரிய விசுவாசிகளுக்கு இது புரியணும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே சரீரமாகிய உனக்கு கொடுக்க சொல்ல வேண்டியதில்லை. அது பவுல் அப்புறம் சொல்கிறார், விளக்கு கொடுக்குறார். கிறிஸ்து ஒரே லைனில் முடிச்சார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் உலகமெங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். எந்த அதிகாரத்தில் போகிறோம்? நம்ம அவர் கொடுத்த அந்த அதிகாரத்தில் புறப்பட்டு போகிறோம். அவர் கொடுத்த அந்த அதிகாரத்தில் பிரசங்கிக்கிறோம். அவர் கொடுத்த அந்த அதிகாரத்தில் ஞானஸ்தானத்தை கொடுக்கிறோம். அவர் கொடுத்த அந்த அதிகாரத்தில் செயல்படுகிறோம். இருக்கீங்களா? அப்போ அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. இந்த அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு எனக்கு நான் உணரலைன்னா நான் இங்கே நிற்கவே மாட்டேன். இயேசு ஊழியம் செஞ்ச போது இந்த உலகத்தில் எல்லாம் என்ன கேட்டாங்க? பை வாட் அத்தாரிட்டி டு யூ டூ தீஸ் திங்ஸ்? எந்த அதிகாரத்தினால நீர் இதை செய்கிறீர்? அத்தாரிட்டேட்டிவாக பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்க. அவர் சொல்லுகிறார், கொலை செய்யாதிருப்பாயாக என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அத்தாரிட்டேட்டிவ் அர்த்தம் சொல்கிறாரு. அவர் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க, என்ன அப்படி பிரசங்கம் பண்ணுறாரு, ரொம்ப அத்தாரிட்டியோட பிரசங்கம் பண்ணுறாரு. இவர் பிரசங்கம் பண்ணுறதுக்கும் மற்றவங்க பிரசங்கம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கவனித்து பார்த்தீங்களா? இதுவரை இப்படி ஒரு மனுஷன் பேசுனதை நாங்கள் கேட்டதே இல்லைன்றாங்க. யூதர்கள் மத்தியில் இருந்த அந்த பரிசேயர்களும் வேதபாரர்களும் போதகர்களும் அருமையாக போதிக்கக்கூடியவர்கள், ரொம்ப புத்திசாலிங்க அவங்கெல்லாம். அழகாக எடுத்து ரொம்ப கதைலாம் சொல்லி ரொம்ப அருமையாக போதிக்கக்கூடிய ஆட்கள். ஆனால் அதிகாரம் அவர்களிடத்தில் காணவில்லை. அழகான பேச்சை கண்டார்கள், ஆனால் அதிகாரம் அவர்களிடத்தில் காணவில்லை. இயேசுவினிடத்தில் அதிகாரத்தை அவர்கள் கண்டார்கள். பிசாசை போங்கிறார் போது, வியாதியை போங்கிறார் போது, காற்றையும் கடலையும் அதட்டுகிறார், அது அமைதியாகிறது. பிரசங்கிக்கும் போது கூட, போதிக்கும் போது கூட அதிகாரத்தோடு சொல்றாரு. இது இப்படிதான், வெட்டு ஒன்று துண்டு ஒன்று கிளீனா சொல்றாரு. வளவள குல பிரசங்கியார் இல்லை, அவர் கிளீனா சொல்றாரு. எந்த அதிகாரத்தினாலேன்னு கேட்குறாங்க. யார் உனக்கு அதிகாரம் கொடுத்து? எங்கிருந்து வந்தது அதிகாரம்? அவர் அதிகாரம் பெற்றவர் என்பதை அங்கீகரித்து அதை உணர்ந்து கொண்டு தான் பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்க. தான் எங்கேருந்து வந்தேன், எதுக்காக அனுப்பப்பட்டேன், அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய வார்த்தையே பேசி அவருடைய கிரியைகளே நடப்பிக்கிறார். அந்த அதிகாரம் தான். அவரை என்றைக்கு தேவன் இந்த பூமியில் அனுப்பினாரோ அவருக்கு அதிகாரத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறார். அப்போ அந்த அதிகாரத்தோடு தான் நாம் செல்லுகிறோம் இல்லையா? உலகமெங்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம்னா அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, ரெண்டாவது, முதல்ல அதிகாரம் கொடுக்கப்பட வேணும். ரெண்டாவது, அத்தாரிட்டி ஹேஸ் டு பி ரிசீவ்டு. அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேணும். இன்றைக்கி நிறைய சபையில் உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னால், அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அதை பெற்றுக்கொள்கிறது இல்லை. பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் எவ்வளோ பெரிய அதிகாரமாக இருந்தாலும் சரி, அதை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு, சரி இந்த அதிகாரத்தை கொடுங்க நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற வரைக்கும், அது எவ்வளோ பெரிய அதிகாரமாக இருந்தாலும் அவனுக்காக அந்த அதிகாரம் கிரியை செய்ய போகிறது கிடையாது. அவனுக்கு அது ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. பெரிய அதிகாரமாக இருக்கலாம், வானத்தில் பூமியில் உள்ள அதிகாரமாக இருக்கலாம், காற்றை கடலையும் கூட அதாட்டலாம், பிசாசை போன்னு சொன்னால் போகும். ஆனால் இந்த மனுஷன் அந்த அதிகாரத்தை தன்னுடையதென்று எடுத்துக்கொள்ளாவிட்டால், பெற்றுக்கொள்ளாவிட்டால், அதை அங்கீகரிக்காவிட்டால் என்ன ஆகிறது? இவ்வளவு பெரிய அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டும் அவனால் ஒன்றும்
செய்ய முடியாது. மூணாவது காரியம் என்னன்னா,